லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பிளட் வாமிட் பண்றது உங்களுக்கு ஒண்ணு ஆபத்தா தெரியலையா? என்ன ஆபத்து? இப்போ நான் உன்கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். பிளட் வாமிட்டா? கொஞ்ச நேரம் அப்படியே விட்டா உடம்பு சரியாயிடும். அவசரப்பட்டு இது வெளியில சொன்னா திருமாறு கல்யாணத்துல சிக்கல் வந்துருமா? அதனாலதான் சொல்ற சுபத்ரா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுமா. முக்கியமா ஆதிராவுக்கு. பாவ ஆதிரா தான் இல்லாத புள்ள. அவளுக்கு ஆதரவே நம்ம குடும்பம் தானே. நம்மளால அவளுக்கு என்ன நல்லது நடந்துச்சு? திருமணம் கூட சேர்ந்து வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டு ஆதிரா அந்த சாரு இவளை நிம்மதியா விட்டாளா? வீட்லயே வந்து தங்கிட்டு எவ்வளவு கொடுமை பண்ணா. அப்புறம் வெளியில போய் ஆதிரா திருமாறனுக்கு பொண்டாட்டி கிடையாதுன்னு கோர்ட்டையே சொல்ல வச்சா. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் அவ வாழ்க்கையில ஒரு ஒளி வந்திருக்கு. அவ முகத்துல சந்தோஷம் எட்டி பாக்குது. இந்த கல்யாணம் தான் ஆதிராவுக்கு கிடைக்க போற கௌரவம், அங்கீகாரம். அதை தடுக்கலாங்கிறியாமா? அம்மா, அதுக்கு இல்லம்மா. நான் சொல்றது கேளு. திருமாறனும் ஜெயிலுக்கு போய் படாத பாடுபட்டு இப்பதான் வந்திருக்கான். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண இதை விட சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது. அந்த சாரு வேற கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கான். இப்ப நாமளே நிறுத்தினா எப்படிமா? இத பாரு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத. நீங்க சொல்ற நியாயம் எல்லாம் சரிதான். ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மா, என்னால அதை தாங்க முடியாதுமா. நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். சுபத்ரா, நான் இவ்வளவு சொல்றேன், நீ கேட்க மாட்டியா? நான் வாழ்ந்து முடிச்சவ. திருமாறனும் ஆதிராவும் வாழ வேண்டியவங்க. இப்ப நான் முக்கியமா, அவங்க முக்கியமா? அம்மா, எல்லாரும் நம்ம முக்கியம். அதுக்காக உங்க பேசாத சுபத்ரா. இத பாரு, எனக்கு இப்படி ஆனது யாருக்கும் தெரியக்கூடாது. நீ யாருக்கிட்டையும் சொல்ல கூடாது. சத்தியம் பண்ணு. அம்மா, என்னம்மா? பண்ணு சுபத்ரா. கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த விஷயம் வெளியில போக கூடாது. பண்ணு சுபத்ரா. நம்ம குடும்ப நல்லதுக்கு தான் சொல்றேம்மா. சத்தியம் பண்ணு சுபத்ரா. உன்கிட்ட தான் சொல்றேன், சத்தியம் பண்ணு. வெளியே எதையும் சொல்லாத. முகத்தை தொங்க போட்டுட்டு நீயே காட்டி கொடுத்துறாத. என்ன? நீ போ, நான் வரேன். சாரதாம்மா உடம்புக்கு என்னன்னு தெரியலையே. ரத்த வாந்தி எடுக்கிறாங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். இப்ப நான் என்ன பண்றது? யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கிட்டாங்களே. ஆனா அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆதிரா கல்யாணத்தை வர வச்சிருக்கோம். இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா
நில்லு. ஆ? இவ்வளோ அவசரமா எங்க போயிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க. கல்யாண வேலையை தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். வந்துடுறேன் இருங்க. சுபத்ரா நில்லு. என்னங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. வந்துடுறேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சார், சொல்லுங்க. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? உதவியா? என்ன உதவி? ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ண முடியுமா? எதுக்கு? யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா? அப்படி இல்ல. மண்டபத்துல நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. யாருக்கு எப்ப என்ன நடக்கும் தெரியாது. அப்ப திடீர்னு டாக்டர் தேடி அலைய முடியாதுல்ல, அதனாலதான். சாரதாமாவுக்கு கூட உடம்புக்கு முடியாம போய் இப்பதான் சரியாச்சு. அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு பாதுகாப்புக்காக தான். டாக்டர் இங்கே இருந்தா நல்லா இருக்கும்ல. சரிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்கள நான் உடனே வர சொல்றேன். கதிர் சார், இன்னொரு விஷயம். சொல்லுங்க. நீங்க டாக்டரை கூப்பிடுறது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏங்க? தெரிஞ்சா யாருக்கு என்னாச்சோன்னு நினைச்சு எல்லாரும் பதட்டமாயிடுவாங்க. அதனாலதான். சரிங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். எதுக்கு சுபத்ரா டாக்டர்? இல்லங்க, அது வந்து எதுக்கு என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க? நீயும் அம்மாவும் ரூம்ல பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்ப அம்மா ரத்த வாந்தி எடுத்தது தெரியும். அம்மாவுக்கு என்னங்க ஆச்சு? எனக்கு பயமா இருக்குங்க. அவங்க உடம்புக்கு என்னன்னு தெரியல. ஆக்சுவலா பிளட் வாமிட் வரக்கூடாது. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னா விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு உங்ககிட்ட சத்தியம் வேற வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சரி சரி, அழாத. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. அதான் டாக்டர் வராங்கல்ல, பார்த்துக்கலாம். நீ வா. இதே மண்டபம் தான். டேய், வாசல்ல போலீஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றது? யோ நெல்லியா, என்ன சார்? யாரியா நீ? சார், நான் கேட்டரிங் டீம் சார். இது என்ன கையில? சார், கரண்டி சார். கரண்டியா? பார்க்க மிஷின் கன் மாதிரி இருக்கு. அட என்ன சார் நீங்க பாருங்க. திறந்து காட்டு. பாருங்க சார். என்ன சார் நீங்க? சரி போ. ஏய், இப்படியா? டேய், கவனமா கேட்டுக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, நைட்டுக்குள்ள ஆதிராவை இங்கிருந்து கடத்திட்டு போயிடணும். வாசல்ல தான் போலீஸ்காரங்க இருக்காங்களே, ஆதிராவை எப்படி கடத்துறது? போலீஸே இல்லைனாலும் மண்டபத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது அந்த ஆதிராவை எப்படி இங்கிருந்து கொண்டு போக முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரி வாங்க சொல்றேன். என்ன மூட்டை இது? காய்கறி மூட்டை சார். எங்க கொண்டு போறீங்க? இல்ல, கிச்சன் ஸ்டோர் ரூம்ல வைக்க இடம் இல்ல, அதான் ரூம்ல வைக்க சொன்னாங்க சார். அப்படியா? ஆமா. சரி சரி போங்க. சரி. ஏய், சொல்றதை கேளுங்க. எப்படியாவது ஆதிரா ரூமுக்கு போய் அவளை கடத்தணும். மண்டபத்தில் ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால அந்த ஆதிராவை தூக்குறது கஷ்டம். அதனால இந்த ஒரு மூட்டையை காலி பண்ணிட்டு ஆதிராவை இந்த கோணிப்பையில போட்டு தூக்கிட்டு போயிடணும். ஓகே தல. ஆமா, ஆதிரா ரூம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வாங்க.
என்ன தலை? அது இருக்கு பாரு, அந்த ரூம் தான். டேய் டேய், அதோட அதிரா பாத்துக்கடா. அவளை தான் நம்ம தூக்க போறோம். தனியா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க தூக்கிடலாம். ஏய் சீக்கிரமா மேக்கப் போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்டி. டேய், யாரோ வராங்க, மேல போ மேல போ. தலை, அந்த பொண்ணுங்க ஆதிரா ரூம்குள்ள தான் போதுங்க. அப்படியா? ஆள் நடமாட்டம் இருக்குடா. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆதிரா, நாம இத்தனை நாளா ஒன்னாதான் இருந்தோம். திடீர்னு இன்னைக்கு நம்மளை பிரிச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு ஆதிரா. இப்போ இந்த மாதிரி நீயும் ஃபீல் பண்றியா? ஃபீல் பண்ணியிருந்தா தான் என்னை பார்க்க வந்திருப்பியே. கொல் நெஞ்ச காரிடி. ஆதிரா, நாளைக்கு நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. நம்ம புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். நம்ம 2 பேரும் பேச்சுலரா இருக்கிற கடைசி நைட் இதுதான். உன்னை பார்க்கணும் போல இருக்கு ஆதிரா. தலை, என்ன தலை? உள்ள போன அந்த 2 பொண்ணு இன்னும் வெளியில வரவே இல்லை. டேடி இருடா, அவங்க வெளியே போனது நம்ம உள்ள போய் ஆதிராவை தூக்கிடலாம். சரி. சரியா? ஏய் கல்யாண பொண்ணு, உன்னை பார்க்க இந்த மாப்பிள்ளை இப்ப வர போறான். சார், போட்டோ எடுக்கணுமா? பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வர சொன்னாங்க சார். நாளைக்கு எடுத்துக்கலாமே. இல்லைங்க சார், ஆல்பத்துக்கு இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் இது வேணுமா சார்? அதான் எடுக்க கூப்பிட்டாங்க சார். வாங்க சார். இப்பவே வரணுமா? ஆமாங்க சார். சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க சார். சார் சொல்லுங்க சார். டேய், என்னடா ஆதிராவை தூக்கிட்டீங்களா? இன்னும் இல்லை சார். ஏய், உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நாங்க ரெடி ஆதிரா ரூம் பக்கத்துல தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரூமுக்குள்ள பொம்பளைங்க போறது வரதுமா இருக்காங்க சார். சார், எங்களால ரூமுக்குள்ள போக முடியல சார். டேய், ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாதீங்க. விடிஞ்சா அந்த ஆதிரா கல்யாணம் நடந்துரும். அதுக்கப்புறம் அவளை ஒண்ணுமே செய்ய முடியாது. பார், எப்படியாச்சும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த ஆதிராவை கடத்தி ஆகணும். புரியுதா? முடிச்சிடலாம் சார். ஆமா, அப்புறம் முக்கியமான விஷயம், போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட சிக்கிறாதீங்க. கேர்ஃபுல்லா இருங்க சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். ஆதிராவை காய்கறி மூட்டுக்குள்ள வச்சு தூக்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டோம் சார். ஆதிரா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க முன்னாடி இருப்பா சார். நீங்க கவலையை விடுங்க சார். சரி, அது இருக்கட்டும். ஆதிராவை எப்படி எடுத்துட்டு வருவீங்க? சார், அதை யோசிக்கல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஏதாவது ஒரு டெம்போ பிடிச்சி நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்துடுவோம் சார். எதுக்கு? என்ன மாட்ட வைக்கிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நானே ஒரு வேனை ரெடி பண்ணி மண்டபத்துக்கு பக்கத்தில் நிற்க வச்சிருக்கேன். அதில் அந்த ஆதிராவை கொண்டு வந்துருங்க. ஓகே சார். ஓகே சார். டேய், சீக்கிரம்டா, பத்ரம். சரிங்க சார். ஓகே. நில்லுங்க. யாரை பார்க்கணும்? என்ன இது? நான் டாக்டர் சார். ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். கல்யாண வீட்டில் ட்ரீட்மெண்ட்டா? இல்லையே, உங்களை பார்த்தா டவுட்டா இருக்கு. பேக்கை ஓபன் பண்ணி காட்டுங்க. சார், அவங்கள விட்டுருங்க. நான் தான் அவங்கள வர சொல்லியிருந்தேன். ஓ அப்படியா? சாரி சார். இட்ஸ் ஓகே. சாரை பார்க்க வந்தாங்களா? வாங்க டாக்டர். நீங்க போங்க மேடம். மேடம், டாக்டர் கேட்டிருந்தீங்கல்ல, இவங்க தான் நான் சொன்ன டாக்டர். வணக்கம் டாக்டர்.
வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு அப்பப்ப உடம்புக்கு முடியாம போயிடுது. கல்யாண வீடுங்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் உங்களை வர சொன்னேன். பேஷண்ட்டை போய் பார்க்கலாமா? இல்ல டாக்டர், அம்மா இப்போ நல்லதா இருக்காங்க. அவங்களுக்கு இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டியது வரும். நோ ப்ராப்ளம். டாக்டர், நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. கதிர் சார், நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே. மேடம், சாரதாமாவுக்கு என்னாச்சு? ஒரு டாக்டரை இங்கே தங்க வைக்கிற அளவுக்கு ஏதாச்சும் சீரியஸான பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளாவே அம்மா உடம்புக்கு ஏதாவது தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு. ஆதிரா கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி சாரதாமா ரொம்ப ஆசையா இருக்காங்க. உடம்பு சரியில்லாம போய் அவங்க ஆசைப்பட்டது நடக்காம போயிடக்கூடாதுல்ல. அதனால ஒரு சேஃப்டிக்கு தான் டாக்டரை ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டேன். ஓ அப்படியா? சரி, நீங்க பாருங்க. மேடம், மேக்கப் ஐட்டம்ஸ் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் கொண்டு வரட்டுமா? இல்ல முகூர்த்தத்துக்கு இது போதும், ரொம்ப வேண்டாம். ஓகே மேடம். நீங்க காலையில நேரத்துக்கு வந்துருங்க. ஓகே. ஓகே மேடம். போயிட்டு வரோம் மேடம். தல, அந்த பொண்ணுங்க வருது. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இப்ப போன ஆதிராவை தூக்கிடலாம். வாங்கடா. ஆதிரா, என்னம்மா தூங்க போலையா? தூங்குற மாதிரியா இருக்கு. என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு டல்லா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதிரா. கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல, இதுல எங்க தூங்குறதுன்னு சொல்ல வந்தேன். பாட்டி தூங்கிட்டாங்களாமா? ஆம் ஆம், தூங்கிட்டாங்க தூங்கிட்டாங்க ஆதிரா. ஆம், நீ ரெஸ்ட் எடு. குழந்தைய நான் ரூமுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். இல்ல பரவாயில்லம்மா, மகிழ்னி இங்கே இருக்கட்டும். குழந்தை திடீர்னு எந்திரிச்சு அழுதானா கல்யாண பொண்ணு நீ என்ன பண்ணுவ? குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ கதவை லாக் பண்ணிக்கோ. அந்த பாட்டில் எடு. கதவை சாத்திக்கோ. சொல்லுதல ரூட் கிளியர், எல்லாம் போயாச்சு. 3 மூட்டையை தூக்கிட்டு போவேனா, 2 இங்க வச்சிருவோம். 1 மட்டும் தூக்கிட்டு போய் அவளை கடத்திடலாம். புரியுதா? சரிதல. டேய் வாடா. இந்த திருமாறன் உள்ள போயிட்டாங்கடா. இவன் எப்போ வெளியே வருவான் தெரியல. இங்க எதுக்கு வந்தீங்க? ஏன் வரக்கூடாதா?
நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? நீ நலங்கு ட்ரெஸ்ல இருப்ப, மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கலான்னு வந்தேன். அதுல நீ எவ்வளவு அழகா இருந்த தெரியுமா? ஹலோ, ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்ததே தப்பு. ஏய், நான் போலீஸ்காரன். எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பெர்மிஷன் இல்லாமலே வருவேன். சரி போலீஸ்காரரே, இப்போ இதுக்கு எங்க வந்திருக்கீங்க? சோதனை போடதா? சோதனை போடவா? ம். சோதனை போடுறதுக்கு இங்க என்ன இருக்கு? அதாவது நீங்க அளவுக்கு அதிகமா அழக பதுக்கி வச்சிருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் உங்க உடம்பு ஃபுல்லா செக் பண்ணலான்னு வந்தேன். பண்ணுவீங்க. என் வீட்டுக்காரரு அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஷூட் பண்ணிடுவாரு. ஓ, அவர் எதுக்கு? அதான் நீயே ஷூட் பண்றீங்க. உன் கண்ணால